Hello all, welcome to Study Buddy. And in the video நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா themes in the Indian history part 3 ஓட NCERT வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த NCERT வந்து ரொம்ப முக்கியமான NCERT for UPSC preparation. நீங்கள் NCERTs படிக்கிறீங்கன்னா 6 to 12th வந்து ஃபுல்லாமே ஒரு தடவை கிளான்ஸ் பார்த்துருங்க. அதில் சில முக்கியமான டேர்ம்ஸ் இருக்கும், சில முக்கியமான கான்செப்ட், இல்லை ஒரு புக்கே வந்து முக்கியமாக இருக்கும். ஸோ அதில் இந்த புக்கில் எதுலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த கிளாஸ். இதில் என்ன ஒரே விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்டடி படியில் எல்லா கோர்ஸஸுமே வந்து ரெக்கார்டடில் இருக்குது. NCERT கோர்ஸாக இருக்கட்டும், ஸ்டாண்டர்ட் புக்ஸாக இருக்கட்டும், லைவ் கிளாஸாக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரி ஆப்ஷனலாக இருக்கட்டும், தமிழ் ஆப்ஷனலாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே நம்மக்கிட்ட வந்து ரெக்கார்டட் கோர்ஸஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ விதவுட் ஃபர்தர் டிலே நம்ம உள்ளே போகலாம். உங்களுக்கு அந்த ரெக்கார்டட் கோர்ஸஸோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, டெலிகிராம் லிங்க், இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. அதை டெக்ஸ்ட் பண்ணியோ கால் பண்ணியோ கேட்டுக்கோங்க. ஸோ லெட்ஸ் மூவ் இன் டு த டாபிக். ஸோ இதில் வந்து தீம் நம்பர் 10, இதுக்கு முன்னாடி வந்து தீம்ஸ் இன் த இந்தியன் ஹிஸ்ட்ரி பார்ட் 1 பார்ட் 2 எல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா கமிங் டு பார்ட் 3, இது வந்து இட் வில் பி மோஸ்ட்லி பேஸ்ட் ஆன் மாடர்ன் இந்தியா. ஓகேங்களா? எப்படி காலனைஸ் பண்ணாங்க, எப்படி இங்கே வேரியஸ் ரெபலியன்ஸ்லாம் நடந்தது, அதுக்கப்புறம் வந்து சிட்டிஸ் எப்படி கொலோனியெல்லாம் மாறிச்சு, அப்புறம் காந்தி எப்படி உள்ளே வந்தார், சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட், பார்ட்டிஷனை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறது, அதுக்கப்புறம் ஃப்ரேமிங் த கான்ஸ்டியூஷன். இந்த டாபிக்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நான் ஓரளவுக்கு ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து இது புரியும். பட் நிறைய பாயிண்ட்ஸ் புதுசாக இருக்கும். ஸோ தயவுசெய்து வந்து புதுசாக இருக்கிறது நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு டெமோ வீடியோ தான் இங்கே. ஸோ மெயின் கோர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் இருக்குது, கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து கொலோனியலிசம் அண்ட் த கண்ட்ரி சைடு அப்படின்னா ரூரல் ஏரியாவை பற்றி பேசுகிறாங்க. ஓகேங்களா? எக்ஸ்ப்ளோரிங் ஒஃபிஷியல் ஆர்ச்சீவ்ஸ். ஸோ இன் திஸ் சாப்டர் யூ வில் see what colonial rule meant to those who lived in the countryside ரூரல் ஏரியா. கொலோனியலிசம் அப்படின்னா பிரிட்டிஷர்ஸாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி வந்து போர்ச்சுகல், டச்சாக இருக்கட்டும், ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெஞ்ச் பீப்புளாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து எப்படி இங்கே காலனைஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகேங்களா? ஸோ யூ வில் மீட் த ஜமீன்தார்ஸ் ஆஃப் பெங்கால் ட்ராவல் டு த ராஜ்மஹால் ஹில்ஸ் வேர் த பஹாரியாஸ் அண்ட் த சாந்தல் ரெபெல்லனில் ப்ரீவியஸ் இயர் UPSC கொஸ்டின். அண்ட் தென் இதை நம்ம வெஸ்ட்லேருந்து டெக்கன் வரைக்கும் வருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. யூ லுக் அட் த வே த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எஸ்டாப்ளிஷ். இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனினா வந்து பிரிட்டிஷ். ஓகேங்களா? EIC அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட ராஜ் அப்படின்னா ரூல் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க கண்ட்ரி சைடில். இம்ப்ளிமெண்டட் இட்ஸ் ரெவன்யூ பாலிசிஸ். புதுசு வகையான ரெவன்யூ பாலிசிஸ் என்னென்ன, what these policies meant to different sections of the people and how they changed everyday life. ஸோ மக்களோட வாழ்க்கை எப்படி மாறுச்சு. laws introduced by the state have consequences for the people. ஸ்டேட் அப்படின்னா இங்கே வந்து பிரிட்டிஷர்ஸ் தான் சொல்கிறாங்க. என்னென்ன லாஸ்லாம் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. தே டிட்டர்மைன் டு அன் எக்ஸ்டென்ட் ஹூ க்ரோஸ் ரிச்சர் ஆர் ஹூ புவரர், ஹூ அக்வயர்ஸ் நியூ லேண்ட், ஹூ லூசஸ் த லேண்ட் தே ஹேவ் லிவ்ட் ஆன். ஸோ யார் இங்கே ரிச் ஆகணும், யார் இங்கே புவர் ஆகணும், யார் இங்கே லேண்ட் வச்சுக்கணும், யார் இங்கே லேண்ட் வச்சுக்க கூடாது, பெசன்ஸ் எங்கே வந்து போகணும் வென் தே நீடட் மணி, இதெல்லாமே டிட்டர்மைன் பண்ணுறது பிரிட்டிஷர்ஸ் தான். ஸோ ஆஸ் யூ வில் see, however, people were not only subject to the working of laws, they also resisted the law by acting according to what they believed to be just. ஸோ மக்கள் வந்து இருக்கிற அந்த லாஸ் தகுந்த மாதிரி மட்டும் போகாமல் சில லாஸ் பிடிக்கலன்னா அதுக்கு அகேன்ஸ்டாக வந்து ரெசிஸ்ட் பண்ணாங்க. இன் டூயிங் ஸோ பீப்புள் டிஃபைன்ட் த வே இன் விச் லாஸ் ஆப்ரேட்டட். ஸோ இப்படி பண்ணும்போது லாஸ் எப்படி ஆப்ரேட் ஆச்சு அப்படிங்கிறது வந்து தெளிவாக நம்மளுக்கு புரியுது. thereby modifying the consequences. ஸோ அதோட கன்க்ளூஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அது எப்படி மாறிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் லெசனுக்குள்ளே போகும்போது பார்ப்போம். இது சும்மா உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி. ஸோ you'll also come to know about the sources that tell us about these histories and the problems historians faced in interpreting them. ஸோ ஹிஸ்ட்ரி எப்படி இருந்தது, அது ஹிஸ்டாரியன்ஸ் எப்படி எடுத்து இன்டர்பிரேட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்தாங்க. you will read about revenue records and surveys, journals and accounts left by the surveyors and travelers and report produced by the inquiry commissions. ஸோ இத்தனையுமே வந்து நம்ம இந்த லெசனில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ டாபிக்குள்ளே போயிடலாம். ஒன் செகண்ட் கைஸ். ஸோ உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இதுக்கு முன்னாடி வந்து ஹிஸ்ட்ரி நீங்கள் படிச்சிருக்கீங்களா? ஸோ ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்கன்னா ஏன்ஷியன்ட், மெடிவல், மாடர்ன், இது மூணுமே வந்து ஓரளவுக்காவது கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? அந்த கேள்விக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் என்ன விஷயம்னா, இந்த டெக்ஸ்ட் புக் ஆல்ரெடி வந்து யாரெல்லாம் படிச்சிருக்காங்க அப்படிங்கிறவங்க வந்து மீ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதுலேருந்து சில கேள்விகள் நான் கேட்க போகிறேன். சரிங்களா? எந்த அளவுக்கு நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது பாருங்கள். ஒரு டாபிக் நான் முடிக்கிறேன் அப்படின்னா அந்த டாப்பிக்கை நீங்கள் இப்படிலாம் அனலைஸ் பண்ணி படிச்சிங்களா அப்படிங்கிறது எனக்கு தெளிவாக சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பெங்கால் அண்ட் ஜமீன்தாஸ். ஸோ இன்கேஸ் நீங்கள் எங்கள் ஸ்டடி படியில் புதுசு அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து NCERT லைவ் கிளாஸஸ் போயிட்டுருக்கு ஈவினிங் 4 to 5 PM. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த லைவ் கிளாஸை நான் அட்டன் பண்ணதில்லை, எனக்கு டெமோ வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் கேளுங்க, இல்லை கால் பண்ணி கேளுங்க. ஒரு 1 or 2 days வந்து டெமோ கிளாஸ் ஃப்ரீயாக கொடுப்போம்.
ஓகேங்களா. அது இல்லாமல் 2 to 3 o'clock நமக்கு வந்து யூபிஎஸ்சி ஃபவுண்டேஷன் கோர்ஸ் போயிட்டுருக்கு, தட் இஸ் ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் கோர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேளுங்க. ப்ளஸ் நைட் 7 to 8 o'clock வந்து எத்திக்ஸ் கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா. இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு டெமோ கிடைக்கும் இன்கேஸ் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா. ஓகே. So Bengal and the Zamindars. As you know, colonial rule was first established in Bengal. ஏன் பெங்காலில் வந்து ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒரு இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதா கேள்வி. இட் இஸ் ஹியர் that the earliest attempts were made to reorder rural society and establish a new regime of land rights and new revenue system. Let us see what happened in Bengal in the early years of the company rule. ஸோ பெங்காலில் என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டாபிக் நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி சமச்சீரோட 8th standard புக் படிச்சுட்டு வந்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு இது ஈஸியாக புரியும். So an auction in Burdwan in 1797. ஆக்சுவலாக வந்து 2 பேட்டில் முக்கியமாக நீங்கள் அந்த 8th standard புக்கில் படிப்பீங்க. ஒன்று பேட்டில் ஆஃப் பிளாசே, இன்னொன்று பேட்டில் ஆஃப் பக்சர். இந்த 2 பேட்டில் பற்றி யாருக்காவது தெரியும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் இந்த பேட்டில் ஆஃப் பிளாஸையும் எனக்கு தெரியாது, பக்சரும் எனக்கு தெரியாது அப்படின்னா இந்த 2க்கான லிங்க்கும் நான் வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறேன், இல்லை கமெண்ட் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இன்கேஸ் நான் அட்டாச் பண்ணல, யாராவது கமெண்ட் பாக்ஸில் அதை மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் கீழே நான் மென்ஷன் பண்ணுறேன், அட்டாச் பண்ணிடுறேன். So in 1797 there was an auction in Burdwan, present day Bandaman அப்படிங்கிற இடத்துல. ஸோ இட் வாஸ் அ பிக் பப்ளிக் ஈவெண்ட். ஆக்ஷன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஒரு 10 பொருள் வச்சுட்டு யார் அதிக விலை கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது ஒரு பெரிய ஈவெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அ நம்பர் ஆஃப் மஹல்ஸ் எஸ்டேட்ஸ் ஹெல்ட் பை த ராஜா ஆஃப் பர்ட்வான் வாஸ் பீங் சோல்டு. அப்படின்னா இந்த பர்ட்வானில் இருக்கிற ராஜா வந்து நிறைய எஸ்டேட்ஸ் ஹோல்ட் பண்ணியிருப்பார் இல்லையா, மஹல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். ஸோ இதை வந்து ஆக்ஷனுக்கு விடுறாங்க. ஸோ த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஹேட் கம் இன் டு ஆப்ரேஷன் இன் 1793. ஸோ நான் ஹிஸ்ட்ரியே இது வரைக்கும் படிக்கல அப்படின்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட்லாம் புரியாது. ஸோ இதையும் நீங்கள் சமச்சீர் புக்லேருந்து படிச்சிங்கன்னா ஈஸியாக புரியும். தட் இஸ் கால்ட் அஸ் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆர் ஜமீன்தாரி செட்டில்மெண்ட்னு சொல்லுவாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணது லார்ட் கார்ன்வாலிஸ். எப்போனா 1793 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் படி என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இந்த லேண்டுக்கு எனக்கு இவ்வளோ டேக்ஸ் ஆர் ரெவென்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் 100 rupees எனக்கு வந்து ரெவென்யூ கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 100 rupees மாதம் வந்து பே பண்ணணும். யார்? இந்த பெசன்ஸ் வந்து பே பண்ணணும். ஓகேங்களா. இந்த ஜமீன்தார்கிட்ட பே பண்ணுவாங்க. இந்த ஜமீன்தார் போய் அந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியிட கொடுத்துருவார். ஸோ இப்படி பே பண்ணும்போது என்ன ஆகும்னா, இன்கேஸ் விளைச்சல் நல்லா இருந்ததுன்னா ஓகே ஃபைன் ஓகேன்னு விட்டுடலாம். இன்கேஸ் வந்து ஒரு ஃப்ளட்டோ இல்லை வந்து ட்ரவுட்டோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது, இல்லைனா ஏதாவது ஒரு க்ராப் வந்து பெஸ்ட் வந்து இறந்து போயிடுச்சோ, இல்லை ஏதோ ஒரு நெகட்டிவான விஷயம் நடந்துருச்சுன்னா இந்த இடத்துல ரெவென்யூ ஃபார்மர்ஸ்க்கே வராது. அப்படி இருந்தாலும் இந்த 100 ரூபாவை கண்டிப்பாக பே பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டோட அந்த டிட்டர்மினேஷனே. இப்படி தான் வந்து பே பண்ணணும்னு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுதான் பேசிக்கான பாயிண்ட்ஸ். இதில் நிறையா வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, அது லேட்டர் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1793 வந்துருச்சு. இங்கே ஆக்ஷன் வந்து 1797 நடக்குது. இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரிய வரும் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி had fixed the revenue that each zamindar has to pay. நான் உங்களுக்கு சொன்ன ரெவென்யூ வந்து ஃபிக்ஸ்டு. ஸோ the estates of those who failed to pay were to be auctioned to recover the revenue. ஸோ இன்கேஸ் இந்த 100 ரூபாவை நான் பே பண்ணல அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த ஜமீன்தார் தான் வந்து இந்த மாதிரி ஒரு பல எஸ்டேட் கிட்டேருந்து வந்து they have to collect and give. அவர் ஃபெயில் பண்ணிட்டாரு அப்படின்னா இந்த அத்தனை இடங்களும் வந்து ஆக்ஷனுக்கு போயிடும், வேறு ஏதாவது ஜமீன்தார் வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா. ஸோ த எஸ்டேட் ஆஃப் தோஸ் ஹூ ஃபெயில் டு பே வேர் டு பி ஆக்ஷன் டு ரிகவர் த ரெவன்யூ. ஸோ ஆக்ஷன் பண்ணி அதுலேருந்து வர ரெவன்யூ வந்து இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ சின்ஸ் த ராஜா ஹேட் அக்யூமுலேட்டட் ஹியூஜ் அரியர்ஸ், ஹிஸ் எஸ்டேட்ஸ் ஹேட் பின் புட் ஃபார் ஆக்ஷன். ஸோ இந்த இடத்துல ராஜா, ஸோ நார்மலாக வந்து அந்த இடத்த ரூல் பண்ணுறவரும் ராஜான்னு சொல்லுவாங்க, ஜமீன்தாரையும் ராஜான்னு சொல்லுவாங்க. ஸோ இன்கேஸ் வந்து அவர் பே பண்ண தவறிட்டார், அரியர் வச்சுட்டாரு அப்படின்னா ஆக்ஷன் நடக்கும் அந்த இடத்துல. ஸோ பர்ட்வான் அப்படிங்கிற இடத்துல ஆக்ஷன் நடக்குது. ஸோ நியூமரஸ் பர்ச்சேசர்ஸ் கேம் டு ஆக்ஷன் அண்ட் த எஸ்டேட்ஸ் வேர் சோல்ட் டு ஹையர் பிடர். ஸோ ஹையர் பிடர்னால் இப்போ இவங்க 100 ரூபாய்க்கு கோட் பண்ணுறாங்கன்னா 200 ரூபா வரைக்கும் அது போச்சுன்னா விற்றுருவாங்க. ஓகேங்களா. யார் ஹையஸ்ட்டாக கோட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு போயிடும். பட் த கலெக்டர் சூன் டிஸ்கவர்ட் அ ஸ்ட்ரேஞ்ச் ட்விஸ்ட் டு த டேல். ஸோ இந்த ஸ்டோரிக்கு வந்து அந்த கலெக்டர் இருப்பார் இல்லையா, ஸோ இந்த காலத்தில் தான் கலெக்டர் அப்படின்னா நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த டைம் பீரியடில் கலெக்டர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெவன்யூவெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு கொண்டு போய் கொடுக்குறவர் தான், அந்த அத்தாரிட்டிக்கு கொடுக்குறவர் தான் கலெக்டர். ஸோ இவர் நிறைய ட்விஸ்ட்டை வந்து காண்றாரு. ஸோ மெனி ஆஃப் த பர்ச்சேசர்ஸ் டர்ன்ட் அவுட் டு பி சர்வன்ட்ஸ் அண்ட் ஏஜென்ட்ஸ் ஆஃப் ராஜா ஹூ ஹட் பாட் த லேண்ட்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் தியர் மாஸ்டர். ஸோ இந்த இடத்துல
ஓகேங்களா. ஸோ யார் அப்படின்னா இந்த ராஜா கீழே இருக்கிற இந்த பர்ச்சேசஸ் டர்ன்ட் அவுட் டு பி சர்வன்ட்ஸ் அண்ட் ஏஜென்ட்ஸ் ஆஃப் த ராஜாக்குள்ளே இருக்கிற அந்த அவர் சர்வீஸ்குள்ளேயே இருக்கிற மக்கள் தான். ஓகேங்களா. ஸோ அவங்க தான் who had bought the lands on behalf of their மாஸ்டருக்கு பதிலாக வாங்குறாங்க. ஓவர் 95% ஆஃப் த சேல் அட் த ஆக்ஷன் வாஸ் ஃபிக்ஷியஸ். ஸோ ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க. த ராஜாஸ் எஸ்டேட்ஸ் ஹேட் பின் பப்ளிக்லி சோல்ட் பட் தே ரிமைன் இன் கண்ட்ரோல் ஆஃப் ஹிஸ் ஜமீன்தாரி. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, அவருக்கு அடியில் அவரோட ஆளுங்களே அமைச்சு அவரோட ஆளுங்களே வாங்க சொல்லிடுவார். இல்லை ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, இந்த டேக்ஸ் அப்படிங்கிற இந்த ரெண்ட் இந்த அரியர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மந்த்லி பே பண்ணும்போது ஆப்வியஸாக சம்டைம்ஸ் விளைச்சல் இருக்கும், சம்டைம்ஸ் விளைச்சல் இருக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெவன்யூ மாற்றி வைக்கணும். பட் இந்த இடத்துல அப்படி வைக்கல. ஸோ அதுதான் இந்த இடத்துல ட்ராபேக்கே. ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பர்ட்வான் ராஜா சிட்டி பேலஸ் ஆன் டைமண்ட் ஹார்பர் ரோட், கால்கட்டா. பை த லேட் 19th century மெனி ரிச் ஜமீன்தார்ஸ் ஆஃப் பெங்கால் ஹேட். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வீடுகளை பார்த்தீங்கன்னா பேலஸ்னு சொல்லுவாங்க, சிட்டி பேலஸ் அப்படின்னு, வித் பால் ரூம்ஸ், லார்ஜ் கிரவுண்ட்ஸ், என்ட்ரன்ஸ் போர்ச்சஸ், சப்போர்ட்டட் வித் காரிந்தியாஸ் காலம் லைக் தீஸ். இதுதான் அந்த காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடுகள் உங்களால் பார்க்க முடியும். why had the ராஜா failed to pay the revenue? ஸோ எதனால் இந்த ராஜா ரெவென்யூ பே பண்ணல? who are the purchasers the auction? யார் இந்த purchasers? what does the story tell us about what was happening in the rural area of the eastern time India at that time? ஸோ என்ன அந்த காலகட்டத்தில் நடந்தது இந்த ஈஸ்டர்ன் இந்தியா பக்கம்? ஸோ இங்கே என்ன கேள்வினா, the problem of unpaid revenues, எப்படி இந்த ரெவென்யூஸ் ஒரு அரியர் உருவாச்சு அப்படிங்கிறது தான். ஸோ த எஸ்டேட்ஸ் ஆஃப் பர்ட்வான் ராஜ் were not only the ones sold during the closing years of the 18th century. I mean 1700s முடிவில் இவங்களோட எஸ்டேட்ஸ் மட்டும் இல்லை, over 75% of the ஜமீன்தாரிஸ் changed hands after the permanent system. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த இடத்துல மட்டும் இல்லாமல் எங்கெல்லாம் ஜமீன்தாரி சிஸ்டம் இருக்கோ, பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் இருக்கோ, 75% ஆஃப் த ஜமீன்தாரிஸோட லேண்ட் அடுத்தடுத்த கைக்கு மாறிக்கிட்டே இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லா இடத்துலையுமே இந்த அன்பெய்ட் ரெவென்யூஸ் ஒரு ஸ்டாகாக இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. So in introducing the permanent settlement, British officials hoped to resolve the problem they had been facing since the conquest of Bengal. So பெங்காலில் பிடிச்சதுலேருந்து இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா இந்த permanent settlement நம்ம கொண்டு வந்துட்டோம்னா நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற பிரச்சனைகளை நம்ம தீர்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டாங்க. By the 1770s, the ruling economy in Bengal was in crisis. 1770s பார்த்திங்கன்னா ஒரு சிச்சுவேஷன், சரியில்லாத சிச்சுவேஷன், வித் ரெக்கரண்ட் ஃபெமைன்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, க்ராப் ஃபெயிலியர் ஆகிடும், பசியில் இருப்பாங்க மக்கள், அண்ட் டிக்ளைனிங் அக்ரிகல்ச்சர் அவுட்புட்டும் இருக்காது. நான் சீடு ஒரு 10 சீட் போட்டேன்னா அதில் வெறும் 2 சீடு 3 சீட் தான் விளைச்சலில் வந்திருக்கும். ஸோ officials felt that agriculture, trade and revenue resources of the state could all be developed by encouraging investment in the agriculture. இதுதான் முக்கியமான பாயிண்ட். இந்த officials அப்படிங்கிறது யார் அப்படின்னா பிரிட்டிஷ் officials தான் சொல்கிறாங்க. ஸோ இவங்க இந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இது ஒரு விதமான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நினச்சாங்க. எப்படின்னா, இப்போது ஒரு லேண்ட்லேருந்து நான் காசை டேக்ஸ் 100 ரூபா போடுறேன் அப்படின்னா அந்த லேண்டை அவன் வளர்த்துவான். இப்போ ஜமீன்தார் அப்படிங்கிறவங்க அந்த லேண்டை வளர்த்துவான், அந்த லேண்டை டெவலப் பண்ணி அது மூலயமா அந்த சாயில் ஃபர்டிலிட்டியாக இருக்கட்டும், ப்ராப்பர் இரிகேஷன் சிஸ்டமாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒழுங்குபடுத்தி அக்ரிகல்ச்சர் நல்லா எடுத்துகிட்டு வருவான்னு நினச்சான் இந்த சிஸ்டம் மூலயமா. But this could be done by securing rights of property and permanently fixing the rates of revenue demand. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி இவங்களது தான் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துறேன் ஃபஸ்ட் கேஸில், பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் கொண்டு வரக்கு முன்னாடி. ப்ளஸ் இப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா லேண்டை ஃபஸ்ட்டு அவன் டெவலப் பண்ணுவான். அடுத்து அந்த லேண்ட்லேருந்து எனக்கு எவ்வளோ ரெவன்யூ வரணும் அப்படிங்கிறதையும் நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ இஃப் த ரெவன்யூ டிமாண்ட் ஆஃப் த ஸ்டேட் வாஸ் பெர்மனெண்ட்லி ஃபிக்ஸ்ட், தென் த கம்பெனி குட் லுக் ஃபார்வர்ட் டு அ ரெகுலர் ஃப்ளோ ஆஃப் ரெவன்யூ. ஸோ எல்லாருமே என்ன நினைப்பாங்க அப்படின்னா இந்த ஃப்ளோ ஆஃப் ரெவன்யூ ரெகுலராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நினைப்பாங்க. while entrepreneurs could feel sure of earning a profit from their investment. ஸோ இந்த லேண்டில் நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோனோ அதுலேருந்து எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வரும்னு நான் நினைப்பேன் என்னோடய சைட்லேருந்து. ஒன்று இந்த ஒஃபிஷியல் சைடு, இன்னொன்று இந்த அக்ரிகல்ச்சரஸ் ஆண்டர்ப்ரனரோட சைடு. since the state would not siphon it off by increasing its claim. ஸோ 100 ரூபா அப்படின்னா 100 ரூபாய்க்கு மேலே நான் 1 பைசா கூட கேட்க மாட்டேன்னு இங்கே இருக்கிற பிரிட்டிஷ் officials சொல்கிறாங்க. ஸோ the process officials hoped would lead to the emergence of a class of yeoman farmers and rich land owners who would have the capital and enterprise to improve agriculture. ஸோ இவங்க யோசிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிச்சான ஒரு என்டிட்டியை கொண்டு வருவோம் அப்படின்னு யோசிச்சாங்க. nurtured by the British, this class would also be loyal to the company. ஸோ இப்படி இந்த சிஸ்டமை கொண்டு வரும்போது நம்மளோட லாயலான சர்வன்ஸை உருவாக்கலாம், நம்மளுக்கு கீழே லாயலான பீப்புள்
இந்தியன்ஸை உருவாக்கலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. So the problem, however, lay in identifying individuals who could both improve agriculture and contract to pay the fixed revenue to the state. ஸோ என்னென்னா அந்த பர்சன் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரையும் இம்ப்ரூவைஸ் பண்ணணும், இந்த பிரிட்டிஷ் ஆஃபீஷியலுக்கு ரெவன்யூவும் ரெகுலராக கொடுக்கணும். ஸோ அதுதான் இந்த இடத்துல ப்ராப்ளம், யார் அது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. So after a prolonged debate amongst the company officials, the permanent settlement was made with the Rajas and Talukdas of Bengal. ஸோ யாரெல்லாம் அங்கே பெங்காலில் ராஜாஸோ தாலுக்கு ஹெட்டு தான் தாலுக்தாஸ். ஸோ இவங்ககிட்ட எல்லாம் பேசி இந்த பர்மனன்ட் செட்டில்மெண்ட்டை வந்து கொண்டு வராங்க பெங்காலில். ஸோ தேவர் நவ் கிளாசிஃபைட் அஸ் ஜமீன்தாஸ். ஸோ இந்த ராஜாஸும் இந்த தாலுக்தாஸும் தான் வந்து ஜமீன்தாஸ். அந்த லேண்டோட ஹெட் யாரோ அவங்க தான் ஜமீன்தாஸ். ஓகேங்களா? And they had to pay the revenue demand that was fixed perpetuity. Fixed in perpetuity na முன்னாடியே வந்து இவ்வளோ தான் அமௌண்ட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன், அதை பே பண்ணிடணும். In terms of this definition, the Zamindars was not a land owner in the village but a revenue collector of the state. ஸோ இப்போ இந்த இடத்துல தான் கலெக்டர்னு வருது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல எல்லா லேண்டுக்குமே வந்து ஓனர் கிடையாது. ஓகேங்களா? கீழே வந்து பெசன்ஸ் இருப்பாங்க, நிறைய லேண்ட் ஓனர்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து லேண்ட் ஓனர் கிடையாது. ஸோ ஒரு ஜமீன்தாராக ஆக்ட் பண்ணுறாங்க. ஜமீன்தார் அப்படின்னா இந்த இடத்துல என்னென்னா ரெவன்யூ கலெக்டர் மட்டும்தான். ஓகேங்களா? So Zamindars had several, sometimes as many as 400 villages under them. ஸோ ஒரு ஜமீன்தார் ஒரு ராஜாவாக இருந்தார் அப்படின்னா 400 வில்லேஜஸ்க்கு மேலே அவர் கடியில் இருக்கும். ஓகேங்களா? இன் கம்பெனி calculations, the villages within one zamindari formed one revenue estate. ஸோ ஒரு ஜமீன்தாரி கடியில் 400 வில்லேஜ் இருந்தாலும் ஓகே, 300 வில்லேஜ் இருந்தாலும் ஓகே, 100 வில்லேஜ் இருந்தாலும் ஓகே. இப்படி இருக்கிற இடங்களில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒன் ஜமீன்தாரி எஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு எஸ்டேட் அப்படின்னா ஒரு ஜமீன்தாரி கடியில் இருக்கிற இடங்கள், வில்லேஜஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஜமீன்தாரி எஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் ரெவன்யூ எஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ த கம்பெனி ஃபிக்ஸ் த டோட்டல் demand over the entire estate whose revenue the zamindar contracted to pay. ஸோ இந்த 400 வில்லேஜ்க்குமே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 400 ரூபா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா இந்த 400 ரூபாவும் வந்து ஜமீன்தார் கையில் தான் போகணும். ஐ மீன் இங்கே கீழே இருக்கிறவங்கள்ட்ட கலெக்ட் பண்ணி இவர் வந்து பிரிட்டிஷ் ஆஃபீஷியல்ஸ் கிட்ட கொடுப்பாரு. So the zamindar collected rent from different villages, paid the revenue to the company and retained the differences as his income. ஸோ இந்த இடத்துல என்னென்னா ஜமீன்தார் வந்து ஒரு 500 ரூபா கூடி கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 400 ரூபா வந்து யார்கிட்ட பே பண்ணுவாங்கன்னா பிரிட்டிஷ் ஆஃபீஷியல்ஸ்ட்டு பே பண்ணுவார். இந்த இடத்துல 100 ரூபா வந்து ஜமீன்தாரிக்கு வந்து இன்கம், இந்த ஜமீன்தாருக்கு இன்கம். He was expected to pay the company regularly, following which his estate would be auctioned. ஸோ இன்கேஸ் இந்த 400 ரூபா பே பண்ணல அப்படின்னா அவரோட எஸ்டேட் இந்த 400 வில்லேஜுமே வந்து ஆக்ஷன் பண்ணப்படும், வேறு யாராவது ஒரு ராஜா இல்லைனா தாலுக்தார் கையில் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் விஷயம். ஓகேங்களா? ஸோ வை ஜமீன்தார்ஸ் defaulted on payments. ஸோ கம்பெனி officials felt that a fixed revenue demand would give zamindars a sense of security and assured of returns on their investment, encourage them to improve their estates. நான் ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட் தான். ஸோ இந்த ஏர்லி டெக்கேட்ஸ் ஆஃப்டர் த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட், ஸோ பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் எப்போ கொண்டு வந்தாங்களோ அதுலேருந்து ஒரு 10-20 இயர்ஸ் பார்த்திங்கன்னா however the zamindars regularly failed to pay the revenue demand and unpaid balances accumulated. ஸோ இப்போ 100 ரூபா, அடுத்த மாதம் 100 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி இந்த மாதிரி ஏறிக்கிட்டே போயிட்டு இருந்தது இந்த டெட்ஸ். ஓகேங்களா? ஸோ த ரீசன் ஃபார் த ஃபெயிலியர் வேர் வேரியஸ். ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயம். மெயின்ஸ் நீங்கள் எழுதுறீங்கன்னா இதுதான் ரீசன்ஸாக நீங்கள் எழுதணும். ஃபர்ஸ்ட், த இனிஷியல் டிமாண்ட்ஸ் வேர் வெரி ஹை. இப்போது நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த 400 500ன்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்களே அது வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. திஸ் வாஸ் பிகாஸ் இட் வாஸ் ஃபெல்ட் தட் இஃப் த டிமாண்ட் வாஸ் ஃபிக்ஸ்ட் for all time to come, the company would never be able to claim a share of increased income from the land when prices rose and cultivation expanded. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் வைக்கும் போதே நான் வந்து ஸ்டார்டிங்லேயே 400 நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா லேட்டர் இப்போது அக்ரிகல்ச்சர் வந்து இப்படி இருக்கலாம், கொஞ்சம் லோவாக இருக்கலாம். பட் போக போக வந்து இவனுங்க இந்த லேண்டை, இந்த ஜமீன்தாஸ் அப்படிங்கிறவங்க வந்து இந்த லேண்டை இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டாங்கன்னா அக்ரிகல்ச்சர் பூஸ்ட் ஆயிரும். அக்ரிகல்ச்சர் பூஸ்ட் ஆயிடுச்சுன்னா அதுலேருந்து வர ஈல்டும் சூப்பராக இருக்கும். அப்போ ஃபார்மர்ஸ் கீழே இருக்கிற அந்த பெசன்ஸோட இன்கமும் அதிகமாக இருக்கும், ஜமீன்தாரும் நிறைய கலெக்ட் பண்ணலாம். ஸோ அப்படி வந்து நம்மளுக்கு இந்த அமௌண்ட் வந்துடும். ஸோ அந்த ஃப்யூச்சரை யோசிச்சு இப்போவே வந்து டிமாண்டை அதிகமாக வச்சுட்டாங்க. பட் ஆக்சுவலாக என்ன விஷயம்னா இந்த ஜமீன்தாஸ் லேண்டை இம்ப்ரூவைஸே பண்ணலை, அதுதான் கான்செப்டே. ஓகேங்களா? அதனால் பெருசாக ஈல்டு வரல, இன்கமும் வந்து இட் வாஸ் டவுன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ரீசன், இந்த மாதிரி ஃபோர்ஸி பண்ணாங்க. டு மினிமைஸ் திஸ் ஆன்டிசிபேட்டட் லாஸ், த கம்பெனி பெக் த ரெவன்யூ டிமாண்ட் high, arguing that the burden on zamindars would gradually decline as agricultural production expanded and prices rose. நான் சொன்ன மாதிரி இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் இது. செகண்ட், this high demand was imposed in 1790s தான் வந்து நம்மளுக்கு இந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆச்சு.
a time when the agricultural prices of the agricultural produce were depressed. ஸோ பெருசாக எந்த இப்போ நான் வந்து 100 ரூபாய்க்கு கேரட் விற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ வந்து சிச்சுவேஷன் அப்படி கிடையாது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 40 ரூபாய்க்கோ 50 ரூபாய்க்கோ தான் கேரட்டோட விலை வந்து போயிட்டு இருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ 1 second guys. ஓகே, ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். And making it difficult for the riotsனா farmers to pay their dues to zamindars. So riot is the way the term riot used to designate peasants was spelled in British records. Riots in Bengal did not always cultivate the land directly but leased it out to other under riots. So மோஸ்ட்டாக வந்து பெங்காலில் லேண்ட் ஹோல்டு பண்ணியிருக்கிறவங்க வந்து மிச்சவங்களுக்கு தான் லேண்டை வந்து என்ன கொடுப்பாங்கன்னா லீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ லேண்ட் லீஸ் பண்ணும்போது நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஒரு லீஸ்டு லேண்டை வந்து நான் என்னோடய லேண்டாக பார்த்து அதை வந்து டெவலப் பண்ண மாட்டேன். ஸோ பெங்காலில் மோஸ்ட்டாக அப்படி தான் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ if the zamindar could not collect the rent, how could he pay the company? இதுதான் இங்கே கேள்வியே. இது வந்து செகண்ட் ரீசன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம காசஸ் பார்த்துட்டோம். செகண்ட் வந்து அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டான ஸ்டேஜில் இருந்தது. ப்ளஸ் மோஸ்ட் ஆஃப் த லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா இட் வாஸ் அண்டர் லீஸில் இருந்தது. ஸோ தேர்ட் ஒன், த ரெவன்யூ வாஸ் இன்வேரியபிள் ரிகார்ட்லெஸ் ஆஃப் த ஹார்வெஸ்ட் அண்ட் ஹேட் டு பே பங்க்சுவலி. இன்ஃபேக்ட் அக்கார்டிங் டு த சன்செட் லா, இஃப் பேமெண்ட் டிட் நாட் கம் இன் பை சன்செட் ஆஃப் த ஸ்பெசிஃபைட் டேட், தி ஜமீன்தார் வாஸ் லயபிள் டு பி ஆக்ஷன். ஜமீன்தாரிலாம் லேண்டு. ஸோ தேர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சன்செட் லா அப்படின்னு ஒரு லா இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் ப்ரிலிம்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் இதை கூட ஒரு டேர்மாக கேட்கலாம். சன்செட் லா அப்படின்னா இந்த டைம் இப்போ இந்த மாதத்தில் 15ஆம் தேதிக்குள்ளே ஈவினிங்குள்ளே நீங்கள் பே பண்ணிடணும், 6 மணிக்குள்ளே பே பண்ணிடணும் அப்படின்னா அதுதான் சன்செட் லா. அப்படி நீங்கள் பே பண்ணலைன்னா உடனே உங்கள் லேண்ட் வந்து ஆக்ஷனுக்கு போயிடும். எவ்வளோ ரெவன்யூ எஸ்டேட் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அத்தனையும் போயிடும். ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா, the permanent settlement initially limited the power of the zamindar to collect rent from the right and manage his zamindari. ஸோ லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக முதலே ஜமீன்தாருக்கு எந்த பவரும் கொடுக்கல. அந்த பவர் வந்து லிமிட்டடாக இருந்தது, அந்த பவர் வந்து லிமிட்டடாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ அதனால் வந்து பெருசாக ரெண்ட்டை வந்து அடிச்சும் பிடுங்க முடியாது. அது ஒரு ரீசன். ஸோ த கம்பெனி ஹேட் ரெக்கக்னைஸ் ஜமீன்தார்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் பட் வாண்ட்ஸ் டு கண்ட்ரோல் அண்ட் ரெகுலேட் தம். ஸோ இவங்களுக்கு எல்லா பவரும் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து நம்ம கையில் இல்லாத மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் அவங்களையும் ஜமீன்தார்ஸையும் வந்து லிமிட் பண்ணும் அப்படிங்கிறது தான் கம்பெனியோட பார்வையாக இருந்தது. ஓகேங்களா? ஸோ சப்டியூ தேர் அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்ட்ரிக்ட் தேர் அட்டானமி. ஸோ அவங்க தனிச்சையாக செயல்படுறத வந்து நம்ம பெருசாக பண்ண விடக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ ஜமீன்தார்ஸ் ட்ரூப்ஸ் வேர் டிஸ்பேண்டட். அதுக்கப்புறம் கஸ்டம் டியூட்டிஸ் அபாலிஷ்ட் and their kachharis courts bought under the supervision of a collector appointed by the company. ஸோ ஜமீன்தாரோட அட்டானமி எப்படியெல்லாம் வந்து லைக் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஜமீன்தார்ஸ்க்குன்னு தனியாக வந்து ஆளுங்க இருப்பாங்க இல்லையா, ட்ரூப்ஸ், அது இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கஸ்டம் டியூட்டி, ஸோ இங்கே இப்போ இந்த ஜமீன்தாரி இதுக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு குட்ஸ் சர்வீசஸ் இதெல்லாம் வருது அப்படின்னா அதுக்கு வந்து ஜமீன்தார் கஸ்டம் டியூட்டி வந்து பே பண்ணணும் இல்லையா. ஸோ அதை அபாலிஷ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கோர்ட்ஸ், கச்சரிஸ், சம்டைம்ஸ் இந்த மாதிரி டேர்ம்ஸ் கூட கேட்கலாம். கச்சரிஸ் அப்படின்னா வந்து இந்த பஞ்சாயத்து இடம்னு சொல்லுவாங்களே, அதுதான் கோர்ட்ஸ். ஸோ அதையுமே வந்து ஒரு கலெக்டர் கடியில் ப்ளேஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ஜமீன்தார்ஸ் லாஸ் தியர் பவர் டு ஆர்கனைஸ் லோக்கல் ஜஸ்டிஸ் அண்ட் லோக்கல் போலீஸ். ஸோ ஜமீன்தாருக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஜஸ்டிஸும் அவர் கையில் தான் இருந்தது, லோக்கல் போலீஸும் அவர் கையில் தான் இருந்தது. இப்போ எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ வெறும் அந்த ரெவன்யூ கலெக்ஷன் மட்டும்தான் அவர் கையில். ஸோ ஓவர் டைம் த கலெக்டரேட் எமர்ஜ் as an alternative center of authority, சிவியர்லி ரெஸ்ட்ரிக்டிங் வாட் த ஜமீன்தார் குட் டூ. ஸோ இங்கே என்ன விஷயம் அப்படின்னா, ஜமீன்தாரோட அந்த என்ன ஆதி காலத்தில் இருந்த பவரோ அது எல்லாத்தையுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. In one case, when a Raja failed to pay the revenue, a company official was speedily dispatched to his zamindari with explicit instruction to take charge of the district and to use the most effectual means to destroy all the influence and the authority of the Raja and his officers. So once pay பண்ணுறதை நிறுத்திட்டாங்க அப்படின்னா உடனே இவங்க கம்பெனி சைட்லேருந்து ஒரு ஒஃபிஷியலாக அனுப்பிச்சி விட்டு எல்லாமே அவங்க கைக்கு வர மாதிரி வந்து பார்த்துக்கிறாங்க. So at the time of rent collection, an officer of the zamindar, usually the amla, came around to the village. So but rent collection was a perennial problem. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இப்போ இங்கே ஜமீன்தார் இருக்கார், இங்கே வந்து பிரிட்டிஷ் அஃபீஷியல்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அட் த டைம் ஆஃப் ரெண்ட் கலெக்ஷன் பண்ணோம் இல்லையா. ஸோ அண்ட் ஆஃபீஸர் ஆஃப் ஜமீன்தார்னா ஜமீன்தார் கடியில் இருக்கிற சப்பார்டினேட் ஆம்லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் தான் இந்த வில்லேஜ் பக்கம் வந்து இப்போ 400 வில்லேஜ் இருக்குன்னா அத்தனை வில்லேஜ்லேருந்து கலெக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறக்கு வருவார். ஸோ பட் ஆனால் அந்த நாள் மட்டும் இல்லாமல் வருஷம் முழுக்க இந்த ரெண்ட் கலெக்ஷனுங்கிறது ஒரு தொல்லை அப்படின்னு சொல்கிறாங்க.
perennial problem. Sometimes bad harvest and low prices made the payment dues difficult for the right. ஸோ ஹார்வெஸ்ட்டு ஃபெயில் ஆகிடுச்சு, இல்லை அப்படின்னா ப்ரைஸ் லோவாக இருந்தது அப்படின்னா அந்த ஸ்டிப்புலேட்டட் அமௌண்ட்டை வந்து ரயட்ஸ்னால் பே பண்ண முடியாது. அட் அதர் டைம்ஸ் ரயட்ஸ் டெலிபரேட்லி டிலேட் பேமெண்ட். ஸோ சம்டைம்ஸ் வந்து காசு சேர்த்தணும்னு நினச்சும் பே பண்ண மாட்டாங்க. ரிச் ரயட்ஸ் அண்ட் வில்லேஜ் ஹெட்மென். ஸோ பணக்காரங்களாக இருக்கிறவங்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜோதிதார்ஸ் அண்ட் மண்டல்ஸ்ன்னு சொல்லுவாங்க வில்லேஜ் ஹெட்மெனை. வேர் ஒன்லி டூ ஹாப்பி டு see the ஜமீன்தார் இன் ட்ரபிள். ஏன்னா ஜமீன்தாருக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிறது இங்கே யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிச் பீப்புள், ஜோதிதார்ஸும் மண்டல்ஸும். ஸோ இவங்களுக்குள்ள ஒரு டசில் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ ஜமீன்தார் வீழ்றதை பார்க்குறது இவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ ஜமீன்தார் could therefore not easily assert his power over them. ஸோ ஏன்னா இந்த ஜமீன்தாருக்கு பெருசாக இங்கே பவர் இல்லை, போலீஸ் பவரையும் தூக்கிட்டாங்க, இந்த கோர்ட் பவரையும் தூக்கிட்டாங்க. ஸோ ஜமீன்தார்ஸ் could prosecute defaulters. பட் த ஜுடிஷியல் ப்ராசஸ் வாஸ் லாங் ட்ரான். இப்போ ஜமீன்தார்ஸ் வந்து இவங்க பே பண்ணல, இந்த ரைட்ஸ் வந்து பே பண்ணல அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து இழுத்துட்டு போகலாம் கோர்ட்டுக்கு, அந்த ஜுடிஷியல் ப்ராசஸ்க்குள்ளே. உங்களுக்கே தெரியும் இப்போவே வந்து ஜஸ்டிஸ் வந்து இட் இஸ் டிலேட் அப்படிங்கிறது தெரியும். அப்போ யோசிச்சு பாருங்கள். ஸோ இன் பர்ட்வான் அலோன் தேர் வேர் ஓவர் 30,000 பெண்டிங் சூட்ஸ் ஃபார் அரியர்ஸ் ஆஃப் ரெண்ட் பேமெண்ட் இன் 1798. ஸோ 1793லேருந்து 1798 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரெண்ட் பேமெண்ட் வந்து கிட்டத்தட்ட 30,000 பெண்டிங் சூட்ஸ் வந்து இருந்தது, கேஸ் போட்டிருந்தது வந்து இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதோட வந்து நம்ம டெமோ கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டெஃபினெட்லி ஒரு லைக்கை கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கமெண்ட் பாக்ஸில் நான் சொன்னது எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதோட பார்ட் 2 வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அடுத்த வீடியோவாக அதை போடுறேன். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இந்த கோர்ஸ் பிடிச்சிருந்தா டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் இருக்குது 6380056405. ஸோ அதுக்கு டெக்ஸ்ட் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ யூ கேன் ஜாயின் இந்த கோர்ஸ். வேரியஸ் ரெக்கார்டட் கோர்ஸும் போயிட்டுருக்கு, லைவ் கிளாஸும் போயிட்டுருக்கு. ஸோ எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. அண்ட் மென்டரிங் போயிட்டுருக்கு, ஆப்ஷனல் கோர்ஸ் வந்து போயிட்டுருக்கு, ஆப்ஷனல் லைக் ஹிஸ்ட்ரி, தமிழ் ஆப்ஷனல். ஸோ இந்த மாதிரி வந்து இன்னும் 2-3 ஆப்ஷனும் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து கோர்ஸ் டீட்டெயில்ஸ் தெரியணும்னா டெக்ஸ்ட் பண்ணி கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.